கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். கார்த்திகை தீபம் சீரியல்ல இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடைசியாக நம்மளோட ஏப்ரல் 17th எபிசோட்ல இந்த ராஜாவும் அதுக்கப்புறம் நம்ம மயில்வாகனமும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் கார்த்தி ஒரு பிளான் சொல்லியிருந்தாரு, நீங்கள் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து அவன் வளருவான், அப்போ நீங்கள் வீடியோ எடுத்து அதை ரேவதி கிட்ட காமிக்க பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் சொல்லியிருப்பாரு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவங்க நடத்தி பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அவர் தள்ளி விட்டதுனால சாமுண்டீஸ்வரி கால் கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் அதை போய் எடுக்க போகும்போது இந்த எல்லா உண்மையும் அந்த புது மாப்பிள்ள சொல்லிடுவாரு. என்னன்னா இந்த மாதிரி வீடியோ எடுத்து ரேவதி கிட்ட காட்டி நம்ம உண்மையெல்லாம் தெரிய வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க தான் காப்பாற்றணும், நான் வேற உளறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் ராஜராஜன் கிட்ட ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ராஜராஜன் பார்த்தீங்கன்னா சாமுண்டீஸ்வரி திட்டுவாங்க. இதை பாரு சாமுண்டீஸ்வரி, நீ பொண்ணுக்கே துரோகம் பண்ணுற, அது உனக்கு தெரியுதா? என் மாப்பிள்ள ரொம்பவே நல்லவன், அவனை விட இவனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்க்குற. ரேவதி ஞாபகத்தை மறந்துட்டான்னு சொல்லிட்டு அதுக்கு நீ இப்படிலாம் ஆட்டம் போடுவியா? இவன் யார் என்னன்னே தெரியல, எதுக்கு இவனை போய் கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இந்த வீட்டுக்கு யார் வேணால் மாப்பிள்ளையா வரலாம், நான் தேர்ந்தெடுத்து நான் இந்த பையன் தான் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும். அந்த கார்த்தி அவங்க குடும்பம் யாருமே என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா வரவே கூடாது, அதில் நான் தீவிரமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாமுண்டீஸ்வரி வேற என்ன சொல்றாங்கன்னா, அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவை சாகடிச்சு அந்த பழியை போட்டு அவ்வளோ என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தின வீட்டில் இருந்து மாப்பிள்ளையா அவன் வரவே கூடாது. கண்டிப்பா என் ரேவதிக்கு இவன் தான் மாப்பிள்ளை. உங்க வேலையை மட்டும் பாருங்க. இந்த வீடியோவை எடுத்திருக்கீங்க பரவாயில்ல, ஆனா இந்த வீடியோ இருந்தா தானே நீங்க காமிப்பீங்க. இப்பயே நான் இந்த வீடியோ உடைச்சு போடுறேன் அப்படின்ற மாதிரி சாமுண்டீஸ்வரி என்ன பண்றாங்க, அந்த போனை எடுத்து வீடியோ எடுத்ததுனால அந்த போனை உடைச்சு போட்டுறாங்க. அப்போ நம்ம ராஜராஜன் பயங்கரமா கை ஓங்க வந்துடுறாரு. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி கை ஓங்குற அளவுக்கு நீங்க ஆளாயிட்டீங்களா, நீங்க என்ன பண்ணாலும் சரி ரேவதி கண்டிப்பா நான் சொல்ற பேச்சு கேட்டுதான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இதுக்கு நான் தீவிரமா இருப்பேன், என்ன நடந்தாலும் சரி நான் இந்த முடிவை மாத்திக்கவே மாட்டேன், நான் வச்சது தான் இங்க சட்டம், அது உங்களுக்கே தெரியும், கண்டிப்பா சொல்றேன், நான் எதுலையுமே தோத்ததில்லை, இதையும் அதே மாதிரி இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன் பாருங்க, அவன் இந்த வீட்டு மாப்பிள்ளையா வரவே கூடாது, ரேவதி மறந்ததே நல்லதா போச்சு, எனக்கு இப்ப நிம்மதியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சாமுண்டீஸ்வரி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாரும் முன்னாடியே சவால் விடுவாங்க, இந்த கல்யாணத்தை நடத்தி காட்டி அவனை இந்த வீட்டில் மாப்பிள்ளையா ஆக்குற அப்படின்ற மாதிரி அந்த புது கார்த்தியை முன்னாடி சொல்லுவாங்க. இப்போ ஒரு பக்கம் ரேவதி அவங்க அம்மா தைரியம் சொல்லி அனுப்புற ரேவதி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸ்லேயே ரேவதிக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக அந்த புதுசாக வந்திருக்க ஒரு லேடி பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ரேவதியை தொல்லை கொடுக்கறதுலே இருக்கிறாங்க. ஏன்னா வெளியே அனுப்பினா தான் நம்ம எப்படி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஏதோ ஒரு பிளானை யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதோட முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.